ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான நம்ம அல்வாவை மிஞ்சின சுவையில் ஒரு ஒன்று தான் பார்க்க போகிறோம். அல்வா மாதிரி இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அல்வாவோட மிஞ்சிடும், சூப்பர் டேஸ்ட்டு. அதை பற்றி தான் பார்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை முதல் பார்க்குறாங்க சிம்பா நியூ செக் சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அதேமாதிரி நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வேணுன்னா ஆல்ன்ற பட்டன் அமைக்கிறேங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். இப்போ நம்ம அதுக்கு என்னென்ன தேவைகளும் பார்த்துக்கலாம். அதோடைய பேர் என்னென்னா ஹரிகிரீவா மட்டி. யார் கேள்விப்பட்டீங்கன்னு சொல்லுங்கள். இது கர்நாடகா ஸ்பெஷல், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் கர்நாடகா இருக்கும்போது சாப்பிட்டேன், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவங்க அந்த கோயிலில் விசேஷங்கள்லாம், ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன்னா கண்டிப்பாக அது செய்வாங்களாம். சரி, அதே நம்மளும் செஞ்சிடலாம். அதுக்கு என்ன தேவைகள் மட்டும் பார்த்துருவோம். சிம்பிள், ரொம்ப டேஸ்டி. ஒரு கப்பு கடலை மாவு கடலை பருப்பு எடுத்திருக்கேன். அந்த ஒரு கப்புக்கு 1.25 கப்பு சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ எதுனாலும் போடுறாங்க. நான் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம், நாட்டு சர்க்கரை, சுகரு, நாட்டு சர்க்கரை, வெல்லம் எதுனாலும் அந்த மூணுத்தில் எதுனாலும் எடுத்துக்கேன். நான் வெல்லம் தான் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி எப்போவுமே நான் நாட்டு சர்க்கரை போடுவோம். இன்றைக்கி வெல்லம் எடுத்துகிட்டு 1.25 கப்பு. உங்களுக்கு ரெண்டும் போட்டாலும் செம்ம டேஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அது அவ்வளோ இனிப்பாக இருந்தாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக. அப்புறம் அதுக்கு தேவையான முந்திரி, திராட்சை எவ்வளோ நாளும் சரி. முந்திரியை இப்படி தான் நீட்டாக உடச்சி போட்டுட்டாங்க. நான் அதே மாதிரி வச்சு நம்ம எப்பவும் குட்டிக்கிட்டே போடுவோம்ல, இன்றைக்கி இப்படியே வச்சுட்டேன். அப்புறம் ஏலக்காய், சுக்கு பொடி நம்ம வீட்டில் எப்பவும் போல் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு ஸ்பூனு. கொஞ்சோண்டு உப்பு, சிறிதளவு சுவைக்கு. அப்புறம் தேங்காய் நம்ம எப்போவுமே திருவி போடுவோம் நம்ம ஸ்வீட்ஸ்க்கெலாம். அந்த கர்நாடகாவில் அவங்க அந்த கொப்பரை தேங்காவை இப்படி எடுத்து கீறி போடுறாங்க. போட்டு இதை நல்லா நெய்யில் வதக்கிட்டு அதில் போடுறாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டிங்க. உண்மையாகவே சாப்பிடும்போது அவங்க அள்ளி வச்சாங்க பாருங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட். திருப்பியே கேட்டு வாங்கி சாப்பிட்டேன், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம ஆனால் இதை 2.5 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு நம்ம போய் நல்லா கழுவிட்டு ஒரு 2.5 மணி நேரம் ஊற வச்சுட்டு வந்துடுவோம். அப்புறம் அடுத்ததை பார்ப்போம். அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் போல் நெய் தேவை. அதை நெய்யும் சொல்ல மறந்துட்டேன். இந்த நெய் இதுவங்க 2.5 மணி நேரம் நல்லா ஊறிச்சு. கடலை பருப்பு இந்த அளவு குண்டு இருக்கும். இப்படி கை வச்சிங்கன்னா இப்படி 2ஆக உடையணும், அந்த அளவுக்கு ஊறி இருக்கணும். அப்போ தான் நம்ம இந்த ஹரிகிரீவா மட்டி செய்யறதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை ஊறினோடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை ஒரு குக்கரில் 2 விசில் ஹையில் வச்சுருக்கேன். நல்லா பூத்து வரணும், நல்லா குழஞ்சிருக்கணும். நம்ம ஃபுல் ஸ்டீம் போனோன்னு தான் திறக்கணும். அதுக்கு ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றிடலாம். ஒரு 1/4 போல் தண்ணி ஊற்றி மூடி வச்சு விசில் 2 விசில் ஹையில் வச்சுருக்கேன். இந்த அளவு பாருங்கள், இந்த அளவு வச்சுருக்கேன். தண்ணி சும்மா கொஞ்சோண்டு உங்களுக்கு. இப்போ மூடி வச்சுருவோம். ஸ்டவ் பற்றி வச்சுருவோம். நம்ம வீட்லேயே வெறுமை செய்யலாம். இப்போ இந்துக்குன்னா அவங்க முக்கியமான ஃபங்க்ஷன்கள்லாம் செய்யலாம். அவங்களுக்கு இந்த இப்போ தமிழ் வருஷப்பிறப்புலாம் வரும். அப்போ அவங்க இதுமாதிரி புதுசாக செய்யலாம், கர்நாடகா ஸ்பெஷல். ஆனால் நிறையா பேருக்கு தெரியும், தெரியாதவங்க சொல்கிறேன், பிஸ்னஸ் பிள்ளைங்களுக்கெல்லாம். இப்போ எனக்கெலாம் இது புதுசு தான் செய்கிறது. நான் முதல் வாட்டி செய்யும்போது அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு எனக்கு டேஸ்ட்டு. இப்போ நம்ம முந்திரி திராட்சையை வறுத்துருவோம். கொஞ்சோண்டு நெய். சட்டி சூடானோன்னா ஸ்டவ் குறைச்சிருவோம். ஸ்டவ் கொஞ்சம் குறைச்சிருவோம். ஃபஸ்ட்டு திராட்சையை போட்டுருவோம். நல்லா பலூன் மாதிரி ஊற்றணும். கலர் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும், அந்த அளவுக்கு வறுக்கணும். சூப்பராக வந்துச்சு கலரு. இந்த அளவு இருக்கணும். இப்போ நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். அப்புறம் அந்த டேஸ்ட் இருக்கும், திராட்சையோட டேஸ்ட்டு. இப்போ முந்திரியும் போட்டுருவோம். முந்திரியும் அதுமாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரணும். கட் பண்ண வேண்டாம், இப்படியே போடுங்க, அதான் டேஸ்ட்டு. இப்போ நம்ம முந்திரியும் சூப்பராக நல்லா கலர் மாறிடுச்சு, கோல்டன் ப்ரௌனில் எடுத்துருவோம். உங்களுக்கு சப்போஸ் தேங்காய் பூ போடனாலும் போட்டுக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கு பல்லு கடிக்க முடியாது, அந்த ப்ராப்ளம் இருக்கும். எனக்கெல்லாம் நான் முதல் வாட்டி மட்டும் தான் நான் இப்படி போட்டேன். அப்புறம்லாம் தேங்காய் பூ தான் போட்டேன். எனக்கும் பல்லு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கடிக்க. அதனால் சரி தேங்காய் பூ இதெல்லாம் போட்டேன். இது செஞ்சு காட்டுதான் இப்படி காட்டிட்டேன். அந்த ஊர் ஸ்பெஷலாக இப்படி தான் செய்கிறாங்க தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நல்லா கலர் மாறினா நல்லா அது வெந்து சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். உங்களுக்கு நல்ல மனம் வரும் வறுபட்டு. அவங்க எங்களுக்கு என்ன சொன்னா, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி கருகணுமா, நல்லா மனம் வரணும். இப்போ நமக்கு ஒரு விசில் வந்துச்சு கடலை பருப்பு. அதுக்குள்ளே
இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ ஒரு பேன் திருப்பி ஒரு கடாய் வச்சுருவோம். வெள்ளைப்பாகு நம்ம அந்த இது முடிக்கிறதுக்குள்ள இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். 2 விசில் வந்துச்சு, ஆஃப் பண்ணிடுவோம். ஸ்டவ் பற்ற வச்சுருவோம். நம்ம வெள்ளத்தையும் போட்டுருவோம். நீங்கள் 2 உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அவ்வளோ. ஏன்னா இனிப்பு இதுக்கு இனிப்பு இருந்தாலும் டேஸ்ட் எப்பவுமே நம்ம வந்து 1க்கு அரை தான் போடுவோம், இல்லை 3/4 தான் போடுவோம். இதில் தான் இவ்வளோ போட போகிறோம். நம்ம இதில் வந்து 1 கப்பு தண்ணி ஊற்றிடுவோம். சின்ன கப்புக்கு இது ஒரு 3/4 கப்பு தண்ணி. அப்படியே கொஞ்சம் இலகட்டும். இந்த மாதிரி கொதிக்குதா இன்னும் நல்லா வரணும். ஆனால் பாகு பதமும் கிடையாது. நமக்கு நல்லா பிசுக்கு சுப்பு வந்தோன்னு நம்ம அந்த கடலைப்பருப்பு வேக வச்சுக்க பார்த்தீங்கன்னா அதை போடணும். அது வரைக்கும் இது அப்படியே இருக்க வேண்டியதான். கொஞ்சம் ஸ்டோவில் வச்சு, ஏன்னா கடலைப்பருப்பு நம்ம திறக்கணும், நல்லா ஸ்டீம் போனால் தான் திறக்கணும். இது ஸ்டோவ்லேயே இருக்கட்டும். உங்களுக்கு என்னுடைய சமையல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம 2 விசில் வச்சோம். ஸ்டீம் பார்ப்போம். தண்ணி இருந்துச்சுன்னா வடிச்சிடணும், தண்ணி இல்லைன்னா வடிக்க வேண்டாம். சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். அப்படியே பூத்து வந்துருக்கு பாருங்கள். தண்ணி சும்மா கொஞ்சம் இவ்வளோண்டு தண்ணி கூட ரொம்ப இல்லை. இது அப்படியே ஊற்றிடலாம். இந்த பாருங்கள், இந்த அளவு இப்படி வச்சா கை நசுங்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும் உங்களுக்கு. சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவு பக்குவம் கரெக்டு. அதே 2-2.5 மணி நேரம் ஊறணும். உங்களுக்கு எல்லாம் பண்ணால் இப்படி கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இந்த பிசுபிசுப்பு தன்மை வந்துருச்சு. சூடாக இருக்கும். நம்ம பிசுபிசுப்பு தன்மை வந்துருச்சு. இந்த பக்குவத்தில் நம்ம கடலை பருப்பு வேக வச்சோம்ல அதெல்லாம் இதில் போட்டுடணும். அப்படி கடலை பருப்பு போட்டு தெரிக்கும். பார்த்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே அப்பப்போ கிண்டி விடுங்க. கடலை பருப்பு போட்டு தெரிக்கும். இது நமக்கு வேகணும். மூடி போட்டு வச்சிருவோம் ஒரு 2 நிமிஷம் அப்படி. இப்போ வந்து உப்பையும் நம்ம ஏலக்காய் தூளையும் போட்டுருவோம் சுவைக்காக. போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்பப்போ கிண்டி விடுவோம். ஏன்னா ஹையில் வைக்கும்போது தெரிக்கும். அதுக்காக சொல்கிற பிக்னஸ் பிள்ளைங்க செய்கிறதா இருந்தால் இப்படி மூடி போட்டுருங்கம்மா. ஏன்னா தெரிச்சு கையில் பற்றக்கூடாது. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கணும் நமக்கு. உங்களுக்கு இந்த அளவு தெரிக்கும். ஸ்லோவில் தான் இருக்குது. உங்களுக்கு இந்த அளவு நல்லா மசிஞ்சிருச்சு. இன்னும் வந்து உங்களுக்கு இன்னும் 5 நிமிஷத்தில் அது எல்லாமே மசிஞ்சிடும். சப்போஸ் அந்த அழகாக அப்படி பூத்து வர மாதிரி இல்லைன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜீராவில் போடுறது வேகாது. அதனால சொல்லிட்டேன், நல்லா 2 விசிலாக உங்களுக்கு. எனக்கு வந்து 2.5 மணி நேரம் வச்சு கரெக்டாக எனக்கு ஹையில் 2 விசில் வச்சுருக்கேன். நீங்கள் அது தக்க எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றுவோம். ஊற்றிட்டு மூடி வச்சுக்குவோம். திருப்பி ஒரு 5 நிமிஷம், மொத்தத்தில் 10 நிமிஷம் சூப்பராக முடிஞ்சிடும். 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றியாச்சு. இப்போயே ஏலக்காய் வாசனை சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம மூடி வச்சுருவோம். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். இப்போ மறுபடியும் ஃபுல்லாக 10 நிமிஷம் ஆயிடுச்சு. முதல்ல ஒரு 5 நிமிஷம், இப்போ ஒரு 5 நிமிஷம் பார்த்தா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு வந்துடணும் உங்களுக்கு. அப்போ தான் இந்த சுவை எப்படி அல்வா பழத்துக்கு வந்துருச்சா செம்ம டேஸ்ட்டாக வேறு இருக்குங்க. இப்போ வந்து 1 ஸ்பூன் கூட 1 ஸ்பூன் நம்ம நெய் ஊற்றணும். 1 ஸ்பூன் ஊற்றிருக்கோம். இன்னும் 1 ஸ்பூன் நெய். உங்களுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது வந்து நமக்கு செஞ்சு முடிச்சோன்னா தான் தண்ணியாக தெரியும். அப்புறம் கட்டியாக இன்னும் கொஞ்சம் கட்டியாக வரும். அப்போ அதனால் நம்ம வந்து கரெக்டாக இருக்கும். இறக்கிட்டா அது வந்து நல்லா திக்னஸ் ஆயிடும் உங்களுக்கு. இப்படி நல்லா சுருண்டு வந்துடும். அந்த பாருங்க, இந்த பக்குவம் தான் உங்களுக்கு. அப்புறம் நல்லா திக்னஸாக வந்துடும் உங்களுக்கு. கொஞ்சமாக செய்யுங்க. கண்டிப்பாக சரி பத்தாது. கொஞ்சமாக செஞ்சீங்கன்னா முதல்ல செய்யும்போதே நிறையா செஞ்சீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாம் நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை எல்லாத்தையும் போட்டால் தேங்காய் உங்களுக்கு வேணும்னா திரும்பியும் போடலாம். எப்படியும் போட்டாலும் சரிதான். அவ்வளோதான். இதை போட்டு அப்படியே கிண்டிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் ஒரு கிண்டு. ஏன்னா நமக்கு ஒரு 2 செகண்டில் நல்லா கொஞ்சம் கட்டி ஆகிடும் உங்களுக்கு. அதனால் நம்ம இந்த பழத்தை தான் இறக்குனா தான் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான். இது பார்த்தீங்களா சுவை பார்த்துருவோமா. ஹரிஹரி மண்டியை இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. டேஸ்ட் பார்த்துருவோம். நம்ம கர்நாடகா ஸ்பெஷல் ஹரிஹரி மண்டியா டேஸ்ட் பார்ப்போமா. சுவை எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக பார்க்கணும்ல. நம்ம இங்கே பாருங்க, அது எடுக்கும்போது ஒவ்வொரு இதுலேயும் முந்திரி திராட்சை
எல்லாம் அப்படியே சூப்பராக வரும், ஒட்டவும் ஒட்டாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நான் டேஸ்ட்டு உங்களுக்கு காட்டிடுறேனே. முந்திரியோடு தான் வச்சு சாப்பிட போகிறேன். செம்ம டேஸ்ட்டுங்க. அப்படியே அள்ளுது டேஸ்ட்டு. இங்கே பாருங்க, ஒரு செகண்டில் காலி. அந்த தேங்காயெல்லாம் கடிக்கும் போது வேறு லெவலுங்க. கண்டிப்பாக அதுமாதிரி லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதேமாதிரி அழகாக எல்லாம் செஞ்சு சாப்பிட தான் போடுறேன்.